Jesus loves our daily Bible school. நன்றி பிதாவே, எல்லா விருதும் சொல்லுதே அது கிருபாத பலியை விசுவாசித்து உங்கள் சமூகத்தில் வந்திருக்காண்டவரே, கிரியில வரலாண்டவரே, உங்கள் கிருபையினால் வந்திருக்கும் அப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உட்காருங்க. நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். தக்க நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கத்த நாமம் எங்கள் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசி எங்களை ஜெயித்து கொடுக்கிறவர் அப்பா, எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் நீர், எங்களுக்கு சத்துருக்களை செதறடிக்கிறவர் நீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஆமென். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கத்த நாமம் எந்த புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா அவர்தாவே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தவர். கர்த்தரை நோக்க கூப்பிட்டேன், கர்த்தரை குணமாக்கினாரே. ஓ அவரே என் பரிகாரி. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கத்த நாமம் எந்த புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேனே. கத்த நாமம் எங்கள் புகழிடமே அப்பா கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பர், உள்ளம் புறம மேய்ச்சிட காண செய்கிறவர், புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்தி செல்கிறவர், நீரின் பாதை நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கத்த நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஓ கத்த நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆமென் ஆமென். கருத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. 1 கொரிந்தியர் 5 1 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. 2
இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். 3ஆம் வசனம். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல. 4ஆம் வசனம். நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில். 5ஆம் வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். 6ஆம் வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 9ஆம் வசனம். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். 10ஆம் வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. 11ஆம் வசனம். நான் உங்களுக்கு எழுதியது என்னவென்றால், சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விபச்சார ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. 12ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். 13ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிப்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அதாவது அம்மா வீட்டில் மாவு அரைப்பாங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. அந்த மாவு ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? இதே அந்த மாவை எடுத்து வெளியில் 2 நாள் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? புளிச்சு போயிடும். நம்ம அதில் அந்த மாவில் தோசையும் சுட முடியாது, இட்லியும் பண்ண முடியாது. புளிச்சு போயிருக்கும், வாயிலேயே வைக்க முடியாது. கரெக்டுங்களா? இப்போ அப்படிப்பட்ட புளிச்ச மாவில் புதுசாக போய் மாவு அரைச்சிக்கிட்டு புளிச்ச மாவு இருக்கிற டப்பாலையே போயிட்டு ஊற்றுவாங்களா? புதுசான மாவை எடுத்து புளிச்ச மாவில் ஊற்றுவாங்களா? ஊற்றவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? மாவு புளிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கீழே ஊற்றிடுவாங்க, டப்பாவை கழுவி வச்சுருவாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் அம்மா பண்ணுறதை, நீங்கள் பாட்டி பண்ணுறதை பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி தான் சில்ட்ரன், நமக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா துர்க்குணம், பொல்லாப்பு அப்படி செய்கிற குணம், பழைய மனுஷ சுபாவம் இருந்ததுன்னா அது புளிச்ச மாவுக்கு சமமானது. அந்த புளிச்ச மாவில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றவே மாட்டார். ஏன்னா ஆசீர்வாதத்தை ஊற்றினா என்ன ஆகும்? அந்த புளிச்ச மாவு ஆசீர்வாதத்தை கூட என்ன ஆக்கிடும்? அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த துர்க்குணம் ரொம்ப பொல்லாதது. துர்க்குணம்னா என்னது? மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் துர்க்குணம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது துர்க்குணம்னா நிறைய இருக்குது. விபச்சாரம் நம்ம படித்தோம் இல்லையா? 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படித்தோம் இல்லையா? விபச்சாரம், பொருளாசை, கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனை,
எல்லாமே துர்குணத்தில் சேர்ந்தது தான். இருந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கூட துர்குணம் தான். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறது அதுவும் வந்து துர்குணம் தான். இதெல்லாம் புளிச்ச மாவு. ஓகேவா? அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, மற்றவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க கூட நம்ம சேர்றதும் தவறு தான். ஓகேங்களா? நமக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்? புளிப்பில்லாத எப்படி புளிப்பில்லாத மாவில் இட்லி ஊற்றினாலும் தோசை ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது எதற்கு ஒப்பிடுறாங்க? துப்புரவு உண்மையாக இருக்கணும். நம்முடைய மனசு வந்து துப்புரவு அப்படின்னா தூய்மையாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் புளிப்பில்லாத நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் இருக்கார். அவருடைய குணம் உண்மையுள்ளதாக இருக்கிறார். நம் தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம உள்ளமும் உண்மையாக துப்புரவாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளும் புளிப்பில்லாத பிள்ளைகளாக இருக்கணும். புளிப்பில்லாத மாவை போல் இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களும் புளிப்பில்லாத மாவை போல குணம் உடையவர்களாக இருக்க அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருக்குள்ளே வழி நடத்தலாம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? புறம்பே இருக்கிறவர்களை குறித்து டேஷ் தீர்ப்பு செய்வார்? ஆ மனுஷனே, ஆ தேவனே, இ தேவதூதனே. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.